அடுத்த தலைப்பு நாம் என்னன்னு சொன்னா நோன்பு திறத்தல். நோன்பு திறக்கக்கூடிய தலைப்பை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். இப்போ ஒருத்தர் நோன்பை அழகான முறையில் நோற்று நோன்புடைய வணக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டு அவர் நோன்பு துறக்க வருகிறார். நோன்பு திறக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? நோன்பு திறக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவைகளில் நபி அவங்க சொல்றாங்க, லா யஸாலுன் நாஸ பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ். எவர்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவார்களோ அவர்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்துறதுண்டா என்ன, லோஹருக்கு திறக்கிறதா, அசருக்கு திறக்கிறதா கிடையாது. அவசரப்படுத்தினா மகரிபுக்கு அதான் கேட்குதா, அதான் கேட்டவுடன் நாம் முதலாவது செய்ய வேண்டியது அதுதான். அதான் கேட்டவுடன் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நோன்பு திறப்பது தான். இதை என்ன சிலர் நினைக்கிறாங்க, என்னது ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாகி திறந்தா கூட நன்மை கிடைக்குமா? நாங்கள் நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறோம். அங்க என்ன செய்கிறோம்? நபியுடைய சுன்னத்துக்கு, நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறோம். நபி அவங்க என்ன சொல்றாங்க? எவர்கள் நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவார்களோ அவர்கள் நன்மையிலே இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன? திருமிதியில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்பு இபாதி இலைய ஆஜலஹும் ஃபித்ரன். எனக்கு எனது அடியார்களில் மிகவும் விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவர்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவங்க. இதில் நீங்க எடுத்தீங்கன்னா பெண்கள் மிகவும் பலவீனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வேலைகளில் இப்படி பலதில் அவங்க இதில் இருக்கிற காரணத்தால பல பெண்கள் நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவார்கள். இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உரிய பொதுவான கட்டளை. நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் வரை என்ன செய்வாங்க? அவங்க நன்மையில் இருக்கிறாங்க. இன்னும் சிலரை பார்க்கிறோம், தரீக்காவாதிகள் என்று சொல்லக்கூடியவங்க பாங்கு சொல்லி முடியும் வரைக்கும் இருப்பாங்க. பாங்கு சொல்லி முடியும் வரைக்கும் இருந்து நோன்பு திறப்பாங்க. இது நபியுடைய நேர்வழிக்கு, நபியுடைய வழிகாட்டலுக்கு நேர்முரண் என்பதை விளங்க வேண்டும். ஏன் நபி அவங்க நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்த சொன்னாங்க? யூதர்கள் பிற்படுத்துவார்கள். ஹதீஸ் எப்படி வருது? யூதர்கள் அதை பிற்படுத்துவார்கள். அதனால் நபி அவங்க என்ன செய்யறாங்க? அதை அவசரப்படுத்த சொல்றாங்க. அதே போன்று நசாயில ஒரு ஹதீஸ் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் 2 சஹாபாக்களை பத்தி கேட்கிறான். அதாவது ரஜுலானி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 சஹாபாக்களை பற்றி சொல்றாங்க. யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, யுஅஜ்ஜுலில் ஃபித்ர. ஒரு மனிதர் நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்துறாரு, சஹர் செய்யறத பிற்படுத்துறாரு. வல் ஆகர், மற்றொரு மனிதர் அவர் நோன்பு திறப்பதை பிற்படுத்துகிறார், சஹர் செய்வதை அவசரப்படுத்துகிறார். இந்த 2 பேர்ல யார் சிறந்தவர் என்று கேட்கிறாங்க. இந்த 2 பேர்ல யார் சிறந்தவர் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், 2 பேரை சொல்லி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அந்த நோன்பை அவசரமாக திறந்து சஹரை பிற்படுத்துற மனிதர் யாரு என்று கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயன்படுத்தக்கூடிய முறையை பாருங்க. அந்த தவறு செய்யறவரை கேட்கல, அவங்க யாரு தவறு செய்யறாரோ அந்த மனிதர் யாருன்னு கேட்கல, சரியாக செய்யக்கூடிய மனிதரை தான் கேட்கிறாங்க. அவசரமாக நோன்பு திறந்து சஹரை பிற்படுத்தக்கூடிய மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது நான் சொன்னேன், அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னேன். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அதுதான் நபியுடைய வழிமுறையாக இருந்தது. நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தி சஹர் செய்வதை பிற்படுத்துவதுதான் நபியுடைய வழிமுறையாக இருந்தது என்ற செய்தி எதில் வருதுன்னு கேட்டீங்கன்னா நசாயில வருது. எனவே நாம் முதலாவது கவனிக்க வேண்டிய ஒழுங்கு, நோன்பு திறப்பதை நாம் அவசரப்படுத்த வேண்டும். மகரிபுடைய அதானை கேட்கிறோமா, முதலாவது நாம் செய்யக்கூடிய விடயம் நோன்பு திறப்பதாக இருக்கிறது. இது ஒரு ஒழுங்கு. அடுத்ததாக நாம் நோன்பு பல ஹதீஸ்கள் வருது. அதுல நபி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பேரித்தம் பழங்கள்ல கனியாத பழங்கள், ருத்தபண்டல நாங்கள் சொல்லுவோமா இல்லையா, இப்படியான கனிகளை தான் நபி அவங்க பயன்படுத்துவாங்க. இப்படியான இவைகளை பயன்படுத்துவாங்க. அது கிடைக்கலன்னு சொன்னா தமுர்ன்னு சொல்லக்கூடிய கனிந்த பேரித்த பழங்களை பயன்படுத்துவாங்க. அதுவும் கிடைக்கலன்னு சொன்னா நபி அவங்க தண்ணீரை பயன்படுத்துவாங்க. தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பாங்க என்ற செய்தி அபூதாவுதுல வருது. அதே மாதிரி நபி அவங்க இன்னொரு செய்தியில் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நபி அவங்க சொல்றாங்க, எப்படி உங்களுக்கு தமுர் கிடைக்கலையா, நீங்க தண்ணீரை கொண்டு நோன்பு திறங்க. பேரித்த பழம் கிடைக்கலையா, தண்ணீரை கொண்டு நோன்பு திறங்க, அது பரிசுத்தமானது. ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நீங்க பேரித்தம் பழங்களை கொண்டு நோன்பு திறங்க, ஏன்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் ஹதீஸ்ல வருது. பரக்கத்து இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, நாம் நோன்பு திறக்கும் பொழுது முதலாவது நமக்கு, அதாவது ஓரளவுக்கு பழுத்த பேரித்த பழங்களை பயன்படுத்தலாம்,
அது கிடைக்கலன்னு சொன்னா கனிந்த பெரித்த பழங்களை பயன்படுத்தலாம். அதுவும் கிடைக்கலன்னு சொன்னா தண்ணீரை பயன்படுத்தலாம். இது வந்து ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துஆ ஹதீஸ்ல வருது, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ذهبَ الظَّمَأُ وَابْتَلَّتِ الْعُرُوقُ وَثَبَتَ الْأَجْرُ إِنْ شَاءَ اللَّهُ என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது அபூதாவுதுல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது, அல்லாஹுடைய நாட்டப்படி கூலியும் உறுதியாகிவிட்டது என்ற இந்த ஹதீஸ் வந்து ஹதீஸ்களை அறிஞர்களால் சஹீஹ் என்று காணப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் நோன்பு திறக்கப்போடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான ஒழுங்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோன்பு திறக்க வைத்தல். நாங்கள் ஒருத்தர் என்ன செய்கிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் அவருக்கு ஏற்பாடு செய்கிறோம். இது வந்து மகத்தான ஒரு கூலியை பெற்று தரும். அஹ்மது, திர்மிதி போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ், நபி அவங்க சொல்றாங்க, மன் ஃபத்தர சாயிமன், எவர் ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பாரோ அவருக்கும் அவருடைய கூலியை கிடைக்கும். கான மிஸ்லு அஜ்ரிஹி. நோன்பாளிக்குரிய கூலி என்னது? நோன்பாளிக்குரிய கூலி நமக்கு தெரியாது. நோன்பாளிக்குரிய கூலி நமக்கு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் நோன்பாளிட கூலின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஹதீஸ்ல வரல, நபி அவங்க சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்ல நோன்பு என கூறியது, அதற்குரிய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படும். சொல்ல முடியாது. ஏனைய வணக்கங்கள் எடுத்தீங்கன்னாலும் 10 முதல் 700 மடங்கு வரை என்று வருது. ஆனால் நோன்பை பற்றி வருதா? நோன்பாளிக்கு வந்து கணக்கின்றி கூலி என்று ஹதீஸ்ல வருது. அப்ப நாங்க ஒருத்தரை நோன்பு திறக்க வைக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? 2 நோம்புடைய கூலி கிடைக்கும். நாங்க பிடிச்ச நோம்புக்கு ஒரு கூலி, அவர் நோன்பு திறக்க வச்சோமே அதுக்கு அவர் 2 நோம்புடைய கூலி கிடைக்கும். அப்ப அதே போன்று நபி அவங்க சொல்றாங்க, லா யன்குசு மின் அஜ்ரி ஸாயிமி ஷைஅன். உங்கள்ட்ட நோன்பு திறந்தாரே அவருடைய கூலியிலும் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. அவருடைய கூலியிலும் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. எனவே நாம் ஒருத்தரை நோன்பு திறக்க வைப்பது என்பது நாம் 2 நோன்புகள் பிடித்து நோன்பு அதுக்கு சமமாயிடும். நாங்கள் ஒரு நோன்பு நோக்கிறோம், அவரை நோன்பு திறக்க வைக்கிறதால இன்னொரு நோன்புக்குரிய நன்மை கிடைக்குது. எனவே இது மிகவும் சிறந்த ஒன்றாக, சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் வேறு யார்கிட்டையாவது நோன்பு திறந்தோம்னு சொன்னா, நாங்கள் வேறு யார்கிட்டையாவது போய்த்து நோன்பு திறக்கிறோம், பிறரிடம் நோன்பு திறக்கிறோம் என்று சொன்னா அங்கு ஓதுறதுக்கு ஒரு துவா வருது. அஹ்மதுல இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு துவா, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஅக்கல தஆமுக்குமுல் அப்ரார் வஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறந்தார்கள், உங்களுடைய உணவை நல்லவர்கள் சாப்பிட்டார்கள், அதே போன்று வானவர்கள் உங்களுக்காக அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்ற துவாவை நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். நீங்க வேறு யார்கிட்டையாவது போய் நோன்பு திறந்தீங்கன்னு சொன்னா இந்த துவாவை நீங்க ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸ்ல வருது. எனவே இவைகள் எல்லாம் நோன்பு திறப்பதோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகளாக இருக்கின்றன. நோன்பு திறப்பதோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகளை தான் இப்பொழுது நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இப்ப நாம் அடுத்ததாக தெரிவு செய்யக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இரவு தொழுகை. இரவு தொழுகை என்ற தலைப்பு இதுவும் வந்து ஒரு மிக